ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கடைக்கு நல்லபடியாக ஆயுத பூஜை போட்டாச்சு, நல்ல சந்தோஷமாக பண்ணியாச்சு. எப்பவுமே நான் சாமி கும்பிடணும்னா அறக்க பறக்க எல்லா வேலையும் செய்கிற நிலைமை தான் ஏற்படும். ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் என்ன சொன்னான்னா 1:30 மணிக்கு மேலே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னார். திடீர்னு கால் பண்ணி 10 மணிக்கு 12 மணிக்குள்ளே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் போய் நான் பருப்பு பாயாசமும் சுண்டலும் நான் வேக வச்சு அதுக்கப்புறம் அறக்க பறக்க செஞ்சு போய் சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. நல்ல வேலை. இன்னொரு விஷயம், நான் எப்பவுமே நான் என்ன நினைப்பேன்னா, அந்த கடை வந்து நம்ம நல்லா சாமி கும்பிடணும், ஆயுத பூஜை கும்பிடணும்னு நினைப்பேன். ஏன்னா அந்த கடையினால தான் நம்ம இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கும். நம்ம 3 வேளை சாப்பாடு போகிறது அந்த கடை தான் நான் என்றைக்குமே நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்துருந்துச்சு பாருங்க. ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டு எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு. இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதை தான் வச்சு நான் இன்னைக்கு சாமியை கும்பிட்டேன். நான் கடையிலேருந்து எந்த பழமும் எடுத்துகிட்டே வரல, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் கடையில் நாங்கள் என்னென்ன வச்சோம் அதையும் காமிச்சிருக்கோம் பாருங்க. எல்லோ கலர் பையில் இருக்குல்ல, அது வந்து எங்கள் கடையில் வச்சது. ஸ்வீட்டு மற்றதெல்லாம் அந்த இது வந்து செகண்டாக இருக்கிறது வந்து எங்கள் கடையில் வச்சது. நானும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க ஆயுதத்தெல்லாம் வச்சு கத்திக்கொள்ளு கத்தி அப்புறம் அஸ்வந்த் புக்கு எல்லாமே வச்சு நானும் அழகாக சாமி கும்பிட்டேன். மனசு நிறைவாக எல்லா சாமியுமே நானுமே கும்பிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான யூடியூப் அந்த ஸ்டாண்டும் வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். வாசலில் கோலம் போட்டு சாமி ஃபுல்லாக நல்லா கும்பிட்டாச்சு. உங்களால் முடிஞ்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.